வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆடி 2ஆம் வாரம் கூழ் ஊற்றின விளாக் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து 2 கிலோ மாவு 2 கிலோ அரிசி போட்டு பெரிய டேக்ஸால் வந்து கூழ் காய்ச்சிருந்தோம். சாட்டர்டே நைட்டே கூழ் காய்ச்சி முடிச்சுட்டு சண்டே வந்து எல்லோரும் குளித்து ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு இட்லி சட்டி நிறைய வந்து கருவாட்டு குழம்பு வச்சுருந்தேன். நான் எப்பவுமே நிறைய தான் செய்வேன். டைம் புது வீடு கட்டி டைம் கூழ் ஊற்றுறதுனால நாங்கள் நிறைய செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்தோம். எல்லோரும் கொடுத்ததில் அது ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. ஷார்ப்பாக 11 மணிக்கெலாம் சாமி கும்பிட்டுட்டு கூழ் ஊற்றிட்டு எல்லோரும் முதல்ல வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எங்கள் மாமியார் வந்து உட்கார வச்சு எல்லாருக்கும் கூழ் ஊற்றி கொடுத்தாங்க. எல்லோரும் குடிச்சிட்டு ஹாப்பியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து புட்லூர் அம்மன் கோவில்கிட்ட இருக்கோம். அதனால் அம்மன் கோவிலாண்ட எடுத்துன்னு போய் வச்சு கூழை வந்து போகிற வர பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு அதில் கொடுத்துட்டு வந்ததில் அது ஒரு ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கும்ப படையலுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணோம். சிக்கன் பிரியாணி, சிக்கன் தொக்கு, மீன் குழம்பு, மீன் வறுவல், ரசம், ஒயிட் ரைஸ், முட்டை எல்லாமே செஞ்சுருந்து 6 மணிக்கு ஷார்ப்பாக 6 மணிக்கு வந்து கும்பப்படையல் வந்து நாங்கள் போட்டுட்டோம். கும்பப்படையல் போட்டுட்டு நாங்கள் எல்லாம் இங்கே கீழே உட்காந்து சாப்பிடாம நாங்கள் மொட்டை மாடிக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம். மொட்டை மாடிக்கு எடுத்துகிட்டு போய் எல்லோரும் கும்பலாக இருந்து எங்கள் சொந்த பந்தத்தோடு சேர்ந்து இருந்து நாங்கள் மேலே நிலாச்சோறு சாப்பிட்டது எங்களுக்கு ரொம்பவும் ஹாப்பியாக இருந்துச்சு. எங்கள் தம்பி பாப்பா வந்தது. அந்த தம்பி பாப்பாவை வச்சுட்டு எல்லோரும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். குழந்தை க்யூட்டாக சிரிச்சிட்டு பார்த்துட்டு எல்லாத்தையும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தோம். ஒரே இலையில பிரியாணியை போட்டு எல்லோரும் ஒரே இலையில உட்காந்து சாப்பிட்டது எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. சொந்த பந்தம்னா இப்படி தாங்க, எல்லோரும் ஒன்று சேர்ந்து இருந்து ஒரு நாளைக்கு ஒன்று சேர்ந்து இருந்து கும்பலாக இருந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறது தான் சொந்த பந்தம். ரொம்பவும் ஹாப்பியாக இருந்துச்சு. புது வீடு கட்டி ஃபஸ்ட் டைம் நாங்கள் கூழ் ஊற்றி எங்களுக்கு ரொம்பவும் சிம்பிளாக இருந்தாலும் ரொம்பவும் ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாருக்கும் ஹாப்பியாக இருந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பி போனாங்க. வீட்டுக்கு கிளம்பி போகும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, பாய்.